அரை மணி நேரம் கூட வீட்டுல டைம் கொடுக்க மாட்டீங்க, ஒரு நாள் கூட கர்த்தர் கொடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சொல்லும் போது சொல்லுவீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது நாங்கள் புறந்து போவோம். சும்மா ஏமாறிய போக மாட்டிய. இதே நிலைமையில் சபை இருந்தால் போகாது. சபை எப்ப போகும் தெரியுமா? இரவும் பகலும் அவருக்கு காத்திருக்கிற சபை தான் போகும். மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று விழித்திருந்து காத்திருக்கணும், ஜபத்தோட காத்திருக்கணும். அதுவும் இது கடைசி நிமிஷம், கடைசி செகண்ட். ஏற்கனவே சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது, வடக்கு பக்கத்துல கருப்பு குதிரை நின்னுகிட்டு இருக்கு, மங்கின நிறமுள்ள குதிரை வந்துகிட்டு இருக்கு. இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் தேவன் உங்களை என்னை அழைத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இதுக்கு நடுவுல எப்படி நீங்க ஆயத்தப்பட போறீங்க? இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நெடுநாள் காத்திருத்த அந்த ஜீவ விருட்சம் நம்முடைய காலத்தில் வரப்போகிறது. ஆனா ஆயத்தமா இருக்கிறீங்களா? நமக்கு தேவனுக்கு ரொம்ப தூரம் இல்ல. எப்போ இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாச்சோ அவர் வாசப்படிக்கு வந்துட்டார். இப்போ அவர் வாசப்படி தான் நிக்கிறார். எந்த நிமிஷமும் கர்த்தர் உள்ளே வருவார். அப்ப அழைத்து கொண்டு போகிற தேவனோடு கூட நீங்கள் போவீர்களா?